என்ன உங்கள் யாருக்குமே தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சமயத்தில் அருமையான பாஸ்டர் மூலமாகவும் ஒரு சில பிரதர்ஸ் மூலமாகவும் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சு வந்திருக்கீங்க. ரொம்ப டைம் இல்லை, நிறைய அம்மா பற்றி ஏரியாம்மா பற்றி பேசுறதுக்கு. ஆனால் ½ நான் எப்படி முடிச்சதுன்னு தெரியாது. ஏவி வட அயர்லாண்டில் 1767 டிசம்பர் 16 பண்ணாங்க. அவங்களுடைய சொந்த இடம் ஐரிஷ். அவங்களுடைய பெற்றோர் ஏவிய ரொம்ப அழகான வளர்க்கலாம் வளர்த்தாங்க. நான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, டைமே இருக்காது. இப்போ நீங்கள் முடிச்சுட்டு ஃபெலோஷிப் உள்ளே வந்தீங்க. உள்ளே வரும்போது நம்ம ஏற்காட்டில் அம்மையாருடைய வீடு, அவங்க கட்டின சர்ச்சு, ஏவி அம்மாவை அடக்கம் பண்ணுங்க அந்த பர்கர் பிளேஸ், இதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதை பற்றி மட்டும் நான் சொல்றதுக்கு இருக்கு. ஏன்னா கதைகள் நான் ரொம்ப சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் இல்லை. அதோடு ஏமி கவுனாவது ஃபெலோஷிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஏமி பிறந்து வளர்ந்து படித்து அவங்க ஹைஸ்கூல் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. 7 பிள்ளைகள் வீட்டில். ஹைஸ்கூல் ஸ்டெப் ஃபாதர் ஒருத்தவங்க ஏமியை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இங்கிலாந்து போனாங்க. இங்கிலாந்துலேருந்து ஜப்பான் தேசத்துக்கு போனாங்க. ஜப்பான் தேசத்துலேருந்து 27 வயசுல ஏமி திரும்ப இங்கிலாந்து படித்தாங்க. அடிக்கடி அம்மாவுக்கு நரம்பு தனிச்சு வரும். இப்போ அவங்க தெரிவிக்கிறாங்க, ஜீசஸ் என்னுடைய பலவீனமாக நான் எங்கேயோ போக முடியாது அப்படின்ட்டு. என்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நீயும் போட்டு இந்தியா தேசத்துக்கு போக சொன்னாங்க. ஏன் எப்படி வந்தாங்கன்னா வட அயர்லாந்துலேருந்து இங்கிலாந்துலேருந்து சிலோன் டு மும்பை, மும்பை டு பெங்களூர் பை ஷிப் கப்பலில் தான் வந்தாங்க. வயசு 27, கல்யாணம் பண்ணாத பெண்மணி. அவங்க இங்கிலாந்துலேருந்து நம்ம பெங்களூர் ஊழியத்துக்கு வரும்போது ரெவரண்ட் தாமஸ் வாக்கர் ஐயா பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப கதை இருக்குது. நான் ரொம்ப ஒரு வருஷத்தை சொல்ல முடியும். வாக்கர் ஐயா திருநெல்வேலியில் பாஸ்டர் இருந்தவர். அவர் தமிழ் படித்தவங்க. அவர் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது ஏரியை மீட் பண்ணி திருநெல்வேலி கூட்டிகிட்டு வந்து ஏரியா கிருஷ்ணபிள்ளைன்ற தமிழ் பண்ணிட்டு வந்து தமிழும் சமஸ்கிருதம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா ஏரி மாட்டு வண்டியில் திருநெல்வேலி பகுதியில் தமிழ் பேசிட்டு போய் ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஏரியை ஓக்கரையாவும் ஓக்கங்களும் பண்ணவளை கூட்டிட்டு போனாங்க. பண்ணவளை வந்து உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அங்கே கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பாருங்க, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால பாத்ரூம் வசதி எந்த ஒரு வசதியும் கிடையாது. கிணத்துல கயிறு போட்டு தண்ணி அடிக்க வேண்டிய காலகட்டம். அந்த ஹேண்ட் பம்ப்ஸ் கூட கிடையாது, டேப்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் நீ ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு ஆத்மா ரசிக்கப்படல பண்ணவளையில. அப்போ கடவுள்கிட்ட கேட்குறாங்க, ஜீசஸ் நான் நல்ல மனசா வந்து என்னால் ஒரு ஆத்மா ரசிக்கப்படலையே, என்ன காலம்? கடவுள் சொல்றாரு, நீங்க உங்களோட வேல்நாட்டு ஸ்டைல் எல்லாம் மாற்றி அமைச்சுக்கணும். ஸோ அம்மா உடுப்பா மாற்றிட்டு சேலை கட்ட படிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் 7 மீட்டர் சேலை சுற்றிக்கணும், ஃபுல் கை விளக்க கொடுக்கணும். தினமும் அம்மா காஃபி பவுடர் காஃபி தூள் தான் முகத்தில் கையிலெல்லாம் தடவிட்டு சேலை கட்டிட்டு தமிழ் பேசிக்கிட்டு மாட்டுவதையெல்லாம் ஊழியத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கதை இருக்கு அந்த பண்ணவளை கதை. அதை விட்டுருவேன். தூத்துக்குடியில் ஒரு விதவத்தாய், ஒரு 7 வயசு பொண்ணு, அந்த பேர் லட்சுமி. அந்த காலகட்டத்தில் விதவைக்க உயிரோடு இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் இறந்துட்டானா உடன்கட்டையதற்கு பேக் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தாய் ஒரு பொண்ணு, இந்த பிள்ளையை தாய்க்கு வச்சுட்டு இருக்க முடியல. ஏன்னா அந்த விதவை தாய் உயிரோடு இருந்ததுன்னா நடுக்க போடக்கூடாது, வெள்ளை சீலை கட்டிக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், முகத்தில் முடிய போட்டு மறைச்சிக்கணும், அக்கா பக்கத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, நிறைய சடங்காக உண்டு. இந்த தாய்க்காரி தன்னோட சொந்த பிள்ளைய தூத்துக்குடியில இருந்து கிராமமாக கடந்து பெரும்பாலத்து கூட்டிட்டு வந்தான். ஏன் வந்தா, அது ஒரு பெரிய இந்து கோயில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த கோயிலில் இருக்கிற பூஜாசாரிகிட்ட போய் என் பிள்ளைய நான் கோயிலுக்கு காணிக்க தானமா தரேன்னு கொடுத்தா. எதுக்காக 7 வயசு பிள்ளைய கொண்டு அந்த கோயிலில் கொடுக்கணும்? அவனுக்கு அந்த பெண்ணுக்கு, அந்த குட்டி பிள்ளைக்கு அது அந்த தாய்க்கு அது ஒரு காணிக்கை. அதுக்கு ஒரு கதையும் தெரியாது. இந்த விதவை தாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் தெரியும். பூஜாசாரத்தை இந்த பணத்தை வாங்கிட்டு அவன் போட்டான். இந்த குட்டி பிள்ளை கோயிலை கூட்டுவா, பெருக்குவா, கழிப்பா. திடீர்னு இந்த பிள்ளைக்கு ஆசாங்க இருக்கை ஸ்டெல்ல எப்படி தப்பிச்சு தாய் வீட்டுக்கு வந்துட்டான். கோயிலுக்குள்ள இருந்த தேவதாசி பெண்கள் அங்க போய் பிள்ளைய லட்சுமி அடிச்சு சூடு போட்டு திருப்பி கொண்டு வந்து பூஜாசாரி கையில கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கு பூஜைக்கு வர்றவங்க யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க, பண்ண விளையிலும் வெள்ளக்கார விஷயமா அம்மா அவங்கள்ட்ட போயிருக்கு. இவன் எப்படி போவா, இவன் கோயிலுக்குள்ள இருக்கான். என்ன பண்ணுவாங்கன்னா, தேவதாசி பெண்ணுல எப்படின்னா 7 வயசுல இருந்து 10-12 வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய கோயிலுக்கு காணிக்க தானமா பெற்றோர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு விமோச்சனம் இல்லை. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பட்டு பாவடை சட்டை போட்டு நிறைய நகை போட்டு பூ வச்சு ஜோன்ல பண்ணி வச்சிருவாங்க.
அவன் கையில மாலை கொடுத்துருவாங்க. இந்த பிள்ளை அந்த மாலையை ஒரு விக்கிரகத்துள்ள அந்த கடவுள் சிலையில் இருக்க ஒரு சிலைக்கு போட்டுட்டு தனக்கு வருங்காலத்துக்கானவரை அவங்க காலத்தில் போட்டாங்கன்னா மேரேஜ் ஓவர். இதன் விட அவள் லைஃப் லாங்கா கோயில் உள்ள ஏற்பான். இவளுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் கோயிலுக்கு சொந்தம். அதுதான் தேவதாசி. இந்த பெண் பிள்ளைங்களா தான் தேர்வு கூத்து நடனம் நாடகம் சர்க்கஸ் கம்பெனி அங்கே இங்கே பணத்தை சம்பாதிச்சு கோயிலுக்கு காணிக்கப்படும். இப்ப இந்த பூதாசாரிக்கு தெரிஞ்சிச்சு லட்சுமிங்க கட்டுப்படல இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். யாரோட தன்னோடு அந்த பூதாசாரிக்கு 60 வயசு கேள்வி இல்லை. நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு அவளை ட்ரெஸ் பண்ணி நிறைய நகை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு பிள்ளை உட்கார வச்சுட்டு கோயிலுக்குள்ள ராத்திரி தரப்புறதான் சமையல். ராத்திரி 12 பொண்ணு 2 3 மணி ஆயிடுச்சு. யாரும் சொல்றாங்க லட்சுமி நீ தப்பி ஓடுங்க கோயில இருக்காது. லெஃப்ட் அண்ட் ரைட் யாரும் இல்லை. ஆனா அந்த பிள்ளைக்கு யாரும் பேசிட்டே இருக்காங்க. எப்படி போனா தெரியாது ஓட ஆரம்பிச்சிட்டா. இவன் போட உடனே கால கடற்கரை போடுச்சு. சிறுக்கு சிறுக்குன்னு சட்டம் கேட்கு. யாருக்கு கேட்குதுன்னா கோயில வாட்ச்மேன் இருக்க மாட்டாங்க. கோபத்து உச்சியில குரங்கு இருக்கும். குரங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த டெம்பிளோட மணியோட கையில ஆட்டி விட்டு மணி அடிக்கும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு லட்சுமிக்கு பூதாசாரிக்கு கல்யாணம் எல்லாம் போட்டு வராங்க. லட்சுமியை காலம் பூதாசாரிக்கு ஒரே கோபம் தான். ஆனா கட்டுக்கதை கட்டி பண்ணவளையில இருக்க வெள்ளக்காரன் விஷயமா ராத்திரோடு ராத்திரி திருப்தித்தன்மா வந்து பிள்ளை தூங்கிட்டு இருக்க பண்ணவளை போட்டாங்க. நம்ம எல்லாம் இப்ப பண்டிகை கட்டிட்டு அந்த விஷயமாவை அடிச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த கோயில்ல இருக்கிற தேவதாசி பெண்கள் பூதாசாரி ஊர்ல இருக்க பெரிய ஆண்கள் எல்லாரும் மாட்டு வண்டி கட்டிட்டு தடியும் கழிவு எடுத்துக்கிட்டு அம்மா வடிக்க வராங்க. எங்க பண்ணவளை குட்டி லட்சுமி ஓடிட்டே கைட்டுக்குள்ள விடிஞ்சிருச்சு. பண்ணவளைக்கு வந்துட்டா வீடு தெரியல. சகா யாரோ ஒரு அம்மா இவளை பார்த்து தன்னோட வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு தண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட மாட்டேன்ட்டா. கொலம் பேசுது. இது வந்து பிராமண பிள்ளை. சாப்பிட மாட்டேன் தட்டு தொட மாட்டேன்ட்டா. ஒரு நாள் முழுசா வச்சு பார்த்தான். அது சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த கண்டுபிடிச்ச அம்மா கிறிஸ்தவ அம்மா இவளை கொண்டே அம்மா வீட்டில் விட்டாங்க. இவன் இதுக்கு தானே காத்துக்கிட்டா. அம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. ஓடி போய் அம்மா மடியில் உட்காந்து அம்மா என்னை விட்டுறாத என்னம்மா என்னை விட்டுறாதம்மா எனக்கு அடைக்கிற போது அந்த ஆபத்துல இருக்கேன்னு அழுது கெஞ்சி கேட்கிறான். ஒரு சமயம் அம்மா தமிழ் படிக்கல. லட்சுமி பேசுறது தமிழ் புரிஞ்சிருக்காது. நல்லவளா அம்மா ஆரம்பத்துல தமிழ் படிச்சுட்டாங்க. இவளை கட்டி பிடிச்சி அணைச்சு அவனுக்கு புத்தகம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இந்த பெண்கள் எல்லாம் இங்க போய் வந்து அம்மா வடிக்காத முறையா அந்த பிள்ளைய எடுக்கிறாங்க. ஒரே சண்டை. ஓக்கரையா வந்தார் பார்த்தாரு. என்ன இவ்வளவு நாளையா இருக்குன்ட்டு பூதாசாரி சொல்றான். இந்த வெள்ளக்கார விஷயமா பண்ணவளையில இருந்து திருப்தித்தனமா வந்து பிள்ளை திருப்பிட்டு வந்துட்டாங்க. இவளுக்கு இப்போ கல்யாணத்துக்கு வாசம் ஓக்கரையா சொன்னாங்க நீங்க கட்டுக்கதை கேட்டாதீங்க. அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. 7 வயசு பிள்ளை தானா விருப்பப்பட்டு வந்தா நீங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தேவதாசி பெண்கள் அடிச்சுட்டே இருக்காங்க. இது எப்போ நடக்குது? 1901 மார்ச் 6ஆம் தேதி லட்சுமி பண்ணவளைக்கு வந்தா. 7ஆம் தேதி இப்போ ஓக்கரைய சொல்றாங்க ஏமி நீ உடைய வச்சு ஃபிங்கர் இருக்காத டோனாவை கூட்டிட்டு போகணும். ஸோ நம்ம அம்மாவோட அந்த குட்டி பிள்ளை அவருக்கு அம்மா பிரியனான்னு பேர் மாற்றி விட்டாங்க. தமிழ் பேர் தான் வைப்பாங்க. இங்கிலீஷ் பேர் வைக்க மாட்டாங்க. தமிழ் பேர் அர்த்தத்தோடு வைப்பாங்க. அவங்களுக்கு பிரியமான பிள்ளை ஆயிடுச்சு. அதனால பிரியனான்னு பேர் இருக்காங்க. அந்த பிரியனா குட்டி ரொம்ப சின்ன பிள்ளை. அவங்க வயசுக்கு இன்னொரு பொண்ணு. அம்மாவோட ஊழியத்தோடு 7 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல நட்சத்திர கூட்டம் ஸ்டார் கிறிஸ்தன் ஒரு பட்ட பேர் வந்து இவங்களும் அம்மாவோடு டோனாவுக்கு வந்தாங்க. டோனாவுக்கு ஃபெலோஷிப் கிடையாது. முழுசு முள்ளுக்காக பனைமரம் புளிய மரம் இந்த காடு தான் இருக்குது. ஓக்கட் மட்டும் ஒரு வீடு பக்கத்துல இருந்த சிஎஸ்ஐ சர்ச்சில். அந்த வீட்டுல தான் இந்த மக்கள் எல்லாம் பண்ணவளையில இங்க வந்து குடியிருக்காங்க. இப்போ அம்மா ஊரா இங்க கிராமத்துல பிரசங்கம் பண்றாங்க. அவங்க பண்ணவளையில இருக்கும் போது அம்மாவால முதல்ல ஒரு ஆட்டு மாதிரி சிக்கப்படல கடவுள்கிட்ட ஜெயிக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்றாரு ஏமி உன்னோட மேல்நாட்டு ஸ்டைல் எல்லாம் மாற்றி அமைச்சுக்கோங்க. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க? சேலை கட்ட படிச்சாங்க. உடம்புல மோதல காஃபி பவுடர் தடவிக்குவாங்க. மாட்டு வண்டியில தான் உள்ளேட்டு போவாங்க. தமிழ் பேசுவாங்க. வெந்ததோ வேகாததோ கூலம் காய்ச்சி எது உட்காந்ததோ குடிச்சுட்டா அம்மா கிராமத்துல ஊழிய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்க. இங்க வந்துட்டபடி பிரியனாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பகுதியில் அம்மா ஊழியக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னே ஓக்கரையா அவங்க கிட்டத்தட்ட 370 கிராமங்களை உருவாக்கி கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிச்சாங்க. ஓக்கருக்கு முன்னே வந்தது ரேனிஸ் ஐயா 1824. இந்த பகுதிகளெல்லாம் கிறிஸ்தவ மிஷினரி ஊழியத்தை ஸ்தாபிச்சாங்க. அந்த ரேனிஸ் ஐயா தான் முதல்ல இந்த பக்கம் வந்தது.
இந்த ஊருக்கு பேரு ரெய்னிஸ் ஊருக்கு பேர் வந்திருக்கும். ஆனா அவருக்கு அந்த பேர் வைக்கல. டோனா ஊர் எப்படி வந்ததுன்னா ஜெர்மன் தேசத்துல டோனாங்கிற பிரபு, ரெய்னிஸ் ஜெர்மன். இவருக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்து நீங்க இந்த சபைகள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அவர் நல்லா சப்போர்ட் கொடுத்ததுனால அவர் பேரை வச்சு டோனா ஊர்னு பேர் வச்சுட்டாரு. இது ஜெர்மன் பேர் டோனா. இப்படி போயிட்டு இருக்கா. இப்போ அம்மா இந்த ஸ்தாபனத்துல ஒரு 3 வருஷம் அந்த ஸ்தாபனத்தை உருவாக்கணும்னு நினைக்கல, ஊழியம் செய்யணும் தான் போராட்டத்துக்கு வந்தவங்க. இந்த லட்சுமிங்கிற பிரீனா மட்ட கதையை சொல்லிட்டாங்க. நிறைய கதை சொல்றான். அம்மா புரியவே மாட்டேங்குது. என்னடா இவன் இப்படி கதை சொல்றாளே, நான் ஊரா பிரசங்கம் பண்ண வந்துட்டு அம்மா ஜெயிக்காங்க. ஜெயிக்க அம்மா ஒரு தரிசனம் காட்டுறாங்க. ஒரு மலை உச்சியில பெண்களா பாக்குறாங்க, குழந்தைங்க வாழ்க்கைங்க எல்லாம் பெண்கள். திடீர்னு எல்லாம் மலை உச்சியில இருந்து பள்ள காட்டு விழுறாங்க. இருட்டா இருக்கு, அதால பாதாளம். கடவுள்கிட்ட கேட்காங்க, ஜீசஸ் நான் நல்ல வியூ நல்ல மலை காட்சி பார்த்தேன்னு. எல்லாரும் எங்க போறாங்க, அந்த அடையிற இடத்த எனக்கு காட்டுங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, உண்மையான தெய்வம் யாரும் தெரியாதபடி இங்க அஞ்ஞானம் எல்லாம் போட்டு நரகத்துக்கு போறாங்க. அங்க போறதுக்கு இந்த ஆத்மாக்களை நாம ஈடாட்டாருன்னு சொல்லி ஒரு கடினமான தரிசனத்தை கொடுத்தாரு. ஒருவேளை அம்மா அந்த தரிசனத்தீங்க லட்சுமி எப்படின்னா வீணாக்கிருந்தா என்ன போலத்தை செல்ல ஆர்ஃபன்ஸ் நாளைக்கு 1000 பேர் நாங்க எங்க போயிருக்கோம் தெரியாது. 1901 மார்ச் 7ஆம் தேதி அம்மா இந்த ஸ்தாபனத்தை தொடர்ந்தாங்க. இன்னைக்கு 124 வருஷம். இதுக்குள்ள நடக்கிற சங்கதிகள் எக்கத்தட்டம். இப்படி இருக்கும்போது அம்மா இந்த தரிசனத்தை கண்ட பிறகு அம்மாட்ட குழந்தைங்க வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண் குழந்தையா கிட்டத்தட்ட 18 வருஷம் பெண் பிள்ளைங்க தான் வந்தாங்க அம்மாட்ட. எல்லாத்துக்கும் அம்மா தமிழ் பேர் தான் வைப்பாங்க. இந்த கதையில 1918 அம்மா 2 வீடு கட்டினாங்க. அந்த டைம்ல அம்மா கையில பணம் இல்லை. விசுவாசத்துல கட்டி சுத்தி சுவர் வைக்கல, ஓப்பன் வரண்டாம். அடிக்கடி மேலே தொடர்ச்சி வருது. பக்கத்துக்கு புலி வரும். ஒரு நைட்டு பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. இங்க பெருசுக்குள்ள புலி வந்துட்டு, பெரிய புலி. அந்த நைட் ஒன்றும் நடக்கல. அடுத்த நாள் காலையில பிள்ளைங்க இருக்கிறாங்க. முந்தா நைட்டு நல்ல மழை. புலியோட அந்த அம்மா வீடு சுத்தி நிற்குது. பிள்ளைங்க அம்மாட்ட போய் அம்மா புலி வந்துருமான்றாங்க. அப்ப நான் காடு அம்மா வீடு சுத்தி தேட ஆரம்பிச்சேன். புலிய காணும். இது நான் கிராமத்துக்குள்ள போயிட்டு கிராம மக்கள் போலீஸ் சொல்லி சுட்டு கொண்டுட்டாங்க. இதுல ஏன் சொல்ல வரேன்னா, ரொம்ப கதை இருக்கு. இந்த கதையை சொல்ல வரேன்னா, நீங்க ஏழே நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு புலி தலையை சொதர்ல பார்ப்பீங்க. உண்மையான தலை ஒரிஜினல். அந்த தலை எப்படி வந்ததுன்னா, இப்ப அம்மா அழுறாங்க. இந்த மக்கள் ஓடி இருந்தாங்க, நாங்க புலியை கொண்டுட்டோம்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, நாங்க தூங்கிட்டோம், எனக்கு தேவ தூதன் புலியை காப்பாத்தினாரு, நீங்க தேவையில்லாம கொண்டுட்டீங்கன்னு. பின்ன ஒரு ரேஞ்சர் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு, அவர் தன்னோட காட்டுல இந்த புலியை வேட்டையாடி இந்த தலையை நல்ல பதம் பண்ணி அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண தலை தான் இன்னைக்கு வரைக்கும் சுவர்ல இருக்கு. நீங்க தயவு செய்து போட்டோஸ் மட்டும் தான் எடுக்கணும், யாராவது டச் பண்ணக்கூடாது. நான் இப்போ பொறுமையா சொல்றேன். நீங்க யாராவது தடவை நீங்க தோண்டிங்க, நான் புரியா மாறிடுவேன். அதனால பத்திரமா அது புலி தரையை நீங்க போட்டோ மட்டும் எடுங்க. கண்ணு மட்டும் அதுக்கு ஃபால்ஸ். ஏரியா மார்க்கெட்டுக்குள்ள சின்ன வீடா இருக்கும், கண்ணாடி கபடா இருக்கும், ஃபுல்லா லைப்ரரி. இப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப கதை வருது. 1924 அம்மா நம்ம செவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. அது கட்டி முடிக்க 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவுக்கு பணம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அம்மா ஆஸ்பத்திரி கட்டவே இல்லை. 1936 தான் நம்ம ஆஸ்பத்திரி கட்டப்பட்டது. இதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அம்மா 3 வருஷத்துக்குள்ள இந்த ஜெபாலயம் கட்டினாங்க. அந்த ஜெபாலயத்துல பார்த்தீங்கன்னா முழுசும் தேக்கு. அவ்வளவு அம்மா கேரளால இருந்து மாட்டு வண்டியில மரங்களை வர வச்சு கார்பென்ட்ரி மூலமா அந்த கார்பென்ட்ரி வேலையெல்லாம் செய்ய வச்சு 3 வருஷம் ஆகிட்டு அது கட்டி முடிச்சேன். அதுதான் எங்களுக்கு சொந்த சர்ச்சு. சண்டே நாங்கள் அங்கே தான் சர்வீஸ் போவோம். உள்ள வந்தால் பேசிட்டு இருக்க முடியாது, ஏன்னா டைம் இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுத்தீங்களா, வந்தீங்களா இருக்கணும். தயவு செய்து வழியில் நீங்கள் பூவை தொடுறதோ அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது செய்யக்கூடாது. இப்போ பெண்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பிள்ளைங்க நமக்கு வந்துட்டு, அதனால பெண்கள் பகுதி சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல பெண்கள் இருப்பாங்க, பெண் பிள்ளைங்க. நீங்க தயவு செய்து அந்த சைட்ல போட்டோஸ் எடுக்கக்கூடாது. சர்ச்சை எடுங்க, ஏரியா மருந்து எடுங்க, பரியா பிளேஸ் எடுங்க. வரும்போது சேர்ந்து வந்துட்டு சேர்ந்தாலே போகணும். இப்படி இருக்கும்போது 1931 அம்மா கிழக்காட்டு பகுதியில் வீடு வாங்கினாங்க வில்லேஜ்ல. சுவிசேஷம் ஊழியத்துக்காக திரும்பி வந்தாங்கன்னா மாட்டு வண்டி கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு சாயங்காலம் அந்த வீடை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அம்மா போனாங்க. விற்பனை வேலை பார்க்க இருட்டிச்சு. அம்மா கையில டார்ச் வந்துட்டு ஒரு 4 பேரை கார்ல கூட்டு போனாங்க. வீட்டுக்கு போனா வீடை கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி அம்மா வீடை சுற்றி பார்க்கலாம்னு சுற்றுறாங்க. தேவையில்லாத குளிர் இருக்கு. அம்மா இந்த புளியை பார்க்காம அம்மா அந்த குழிக்குள்ள தவறு விழுந்து அம்மா அவனை வலது காலில் கரண்ட்டு கால் ஓடிச்சு போச்சு.
ஃப்ராக்சர் ஆயிட்டு இப்போ நமக்கு ஆஸ்பத்திரி கிடையாது. இது 1931 அக்டோபர் நடக்கு. அம்மாவுக்கு வயசு 63. அவங்க 27 வயசுல வந்தாங்க, 63 வயசுல ஆக்சிடென்ட். இப்போ அம்மாவை எங்க கூட்டு போக முடியும்? கார்ல இங்க கூட்டிட்டு வந்துட்டு இங்க இருந்து நெய்யூர் ஆஸ்பத்திரி போக வேண்டியதா இருந்தது. அப்ப நான் இங்க இருந்து போயிட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டியில குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் 84 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரணும். இப்போ அம்மாவை கார்ல கூட்டு போறாங்க. டாக்டர் சமர்வேல் ஒரு இங்கிலீஷ் டாக்டர். அவர் யாருன்னு கேட்டா இங்கிலாந்துல இருந்து அவர் எவரெஸ்ட் இந்த நம்ம இமயமலை உச்சியை தொட்டவர். அவரோட 28 பேர் போனாங்க. 28 பேரும் பணியில அவுட்டு, எல்லாமே இறந்து போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் உயிரோடு வந்தவர். இவர் தான் இந்த நெய்யூர் ஆஸ்பத்திரியில டாக்டரா இருந்தாரு. ஸோ அம்மா அங்க கூட்டிட்டு போய் அம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஆபரேஷன் கட்டணம் கிடையாது. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அம்மா நீங்க வீட்டில் போய் வீல் சேர் யூஸ் பண்ணுங்க. அப்போ நடந்து போயிட்டாரு. 1931 அக்டோபர் அம்மா விழுந்தாங்க. வயசு 63. 20 வருஷம் பெட் ரிடன். படுத்த பட்டியிலே அம்மா படுக்க வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம். ஆனா அம்மானுடைய உத்தரவுல தான் இங்க வந்த கௌரவமான மிஷனரிஸ் மிஷிகள் எல்லாரும் அம்மா உத்தரவாதமா ஒவ்வொரு ஸ்தாபனத்துல இருந்து வீடு கட்ட, ஆஸ்பத்திரி கட்ட, மணிமுண்டு கட்ட எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. 1938 அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் கனவுல வந்து ஏவி தூங்கும் போது வரலவத்துக்கு எடுத்துருவேன்னு சொல்லி ஒரு கனவு கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில அம்மா தன்னோட பிள்ளைங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. ஜெனரேஷன்ல மூத்த பிள்ளை பேர் என்னமா? முதல்ல அம்மாட்ட வந்து ரீனா. ரீனா இவ்வளோ சரி சீலா எல்லாம் அம்மா வீட்டுக்கு போடுறாங்க. அம்மா வீடு கதை பேரு. அப்பா அம்மா சொன்னாங்க சீக்கிரம் பாடலாம் போடுவேன், நீங்க யாரும் ஆழக்கூடாது, எனக்கா நல்லா பாட்டு பாடிய சந்தோஷமா வழி விட்டு அனுப்பணும்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படி நான் தொடங்குறேன். எப்படிமா நான் பாடுவேன். அம்மா நான் இங்க வந்து கட்டா எந்த கோயில எந்த நாடகத்துல கலந்துருக்கு எனக்கு தெரியாதுமா, நான் பாட்டு பாட மாட்டேன், அழுவேன் தான். அவளோட செல்லு எல்லாரும் சேர்ந்து போறோம். நாங்க பாட மாட்டோம்மா, நாங்க அழுவோம். அப்ப நீங்க அழுதுட்டே இருந்தா கூட்டிட்டு நல்லா பாட்டு பாடுவாங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, எப்படி அம்மா அடக்கப்படணும். இன்னும் 12 வருஷம் உயிரோடு இருக்காங்க. ஆனா அப்பவே ஆராதனை எப்படி நடக்கணும், எப்படி அடக்கப்படணும்னு சொல்றாங்க. அதாவது அம்மா ஐடியா எப்படின்னா, நாங்கள் முதல்ல கொண்டு வரல இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தை காட்ட போகுது, நாங்கள் கொண்டு எடுத்துட்டு போக போறது இல்லை. ஒன்னால என்னால ஆத்ம ஆதாயம் தான் எங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கு. அதனால அழிஞ்சு போற அந்த கலரையில நீங்க செலவு பண்ணாதீங்க. அதான் செலவு எல்லாம் ஏழை பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னா அம்மா சொல்லி வச்சாங்க. இது 1938 அம்மா கனவுல கண்டாங்க. இப்படியா போயிட்டு இருக்கு. 1948 திரும்ப அம்மா பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க குளிக்க வைக்கும் போது. அப்புறமா 2.5 வருஷம் அம்மாவால பெட்ல இப்படி அப்படி மூவ் பண்ண முடியாதபடிக்கு அப்படி ஸ்டில்லா படுக்க வேண்டியதாயிட்டு அம்மாவுடைய அந்த ஒன்றை வளர்க்காதுக்குள்ள கேலரிங் வந்து எலும்பு வியாதி வந்து அம்மாவுடைய கால் இப்படி சூப்பி போய் உச்சந்தலையிலிருந்து உச்சந்தாள் வரைக்கும் அம்மாவுடைய சரீரம் அப்படியே ஒரு சின்ன பிள்ளை போல ஆயிட்டு. 1950 டிசம்பர் 16 ஏமிக்கு அம்மாவுக்கு கடைசி பர்த்டே. இப்போ அவங்களுக்கு வயசு 83. இவங்க அம்மா ஜனவரிக்குள்ள வந்துட்டாங்க. 10 நாள் கோமா தூங்கிட்டே இருக்காங்க. 1951 ஜனவரி 18 வியாழக்கிழமை காலையில சன்ரைஸ் அப்படி ஊதிச்சு வரும்போது அம்மா விட்டு அம்மா பாரில் விட்டு போயிட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க அம்மா பாரில் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அம்மாவை பார்க்கறதுக்கு இந்த ப்ரீனா லீலாவோல எல்லாம் ஓடி வந்து பாட்டு படிக்க வரணும் வந்தாங்களா. அவங்க அழகா இருக்காங்க, அம்மா சிரிக்கிறாங்க, அம்மா தூங்குறாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. நோமோ அம்மா வென் டு ஹெவன். ஸோ அம்மா பாதியை குளிக்க வச்சு ரொம்ப கலருக்கு நான் ரொம்ப கொஞ்சமாக சொல்கிறேன், எனக்கு டைம் அவ்வளோ தான் கொடுத்தாங்க. அம்மா பாதியை குளிக்க வச்சு வெள்ளை சீலையை சுற்றி அம்மாவை 6 அடி பலகையை வச்சு எங்கள் சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க. வில்லேஜஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அம்மா பரலம் போயிட்டாங்க. ஸோ அம்மா பாடி இங்கே அங்கே சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு 7 மணி வரைக்கும் அங்கே தான். அதுக்கப்புறமா திருப்பியும் கொண்டு வந்துட்டு இந்த சர்வீஸ் யார் நடத்துவோம் எல்லாரும் அழுறாங்க. பெரிய தோரைகள் பாளையங்கோட்டை பிஷப் பாஸ்டர்ஸ் கார்னேபத்து மக்கள் இந்த வில்லேஜஸ் எல்லாம் முடிஞ்சுட்டாங்க அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு. அந்த காஸ்பிள்னு ஒரு இங்கிலீஷ் தோற அவங்க தான் நம்ம பிஷப்போடு நல்லா அந்த ஆராதனை தைரியமாக நடத்தி குட்டி பிள்ளைங்களை பாட்டு படிக்க வர வச்சு ஆராதனை முடிச்சு இப்போ அம்மாவுடைய பாடி கூட்டிட்டு நம்ம கல்யாண தோட்டத்துக்கு போகிறாங்க. இந்த அடுத்து இந்தியா மாதிரி 55 வருஷம் அம்மா இந்தியாவில் இருந்தாங்க. ஒரு தடவை கூட தன்னோட தாய் வீட்டுக்கு அம்மா போகல.
இப்போ அம்மா வந்து 6 அடி இங்கே அழுக்கு குழிக்குள்ள விதவுட் பர்ஃப்யூம், நோ பர்ஃப்யூம், நோ கார்மெண்ட்ஸ், ஒன்றும் இல்லாத பிடிக்கி வெள்ளை சீரியலை சுற்றுன அம்மாங்க அப்படியே குடிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வேற விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஏமி அம்மாவுடைய பரியல் பிளேஸ் பார்க்கணும். நாங்கள் ஒரு சின்ன குருவி தொட்டி 4 வயத்தில் இருக்கும். அம்மை 1951 போட்டிருக்கும். பேக் பார்த்து அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும், பறவைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு அம்மா கேட்கல, இது நம்மளா வச்சது. ஸோ ஆஸ் லைக் அஸ் ஏமிஸ் பேட்டர்ன் யார் இந்த மாற்றி போனாங்க, அதுக்கு எந்த மிஷினரிஸோ டாக்டர்ஸோ யாருக்குமே நமக்காக அந்த தோட்டத்தில் காஃபின் பாக்ஸ் கிடையாது. 6 அடி குடிக்குள்ள அந்த பாலக்கடை வச்சு அப்படி உள்ள வச்சுருவாங்க. ஆல் டுகெதர் ஒரே ஒரு ஸ்டோன் க்ராஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கும் கல்யாணம் காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்னு காட்டுறதுக்கு ஒரு செங்கல் வச்சுருப்பாங்க. வேற ஒரு விசேஷம் இருக்காது. அம்மா கதை 55 வருஷத்து கதையை நான் 6 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும்னா அது கஞ்சகம் துரோகம். ஆனால் கூட வேற வாழ்க்கையில் இப்படித்தானே முடிக்க முடியும். என்னை பற்றி சொல்லணும்னா நான் 8 நாள் குழந்தை இங்கே வரும்போது ஏமி அம்மா இருக்கும்போதே வந்துட்டு 8 நாள் குழந்தை மலர்னு பேர் இருக்காங்க. எனக்கு 2.5 வயசாக இருக்கும்போது அம்மா அப்பா லோன் போட்டாங்க. நான் இங்கே வளர்ந்து படித்து வெளியே ஹைஸ்கூல் போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வேலை பார்த்துட்டு ரொம்ப சங்கதி இருக்குது. சுற்றி சொல்லணும்னா 40 வயசு மோசை வயசில் திரும்ப ரீடெடிகேட்டட் மை லைஃப் கம் பேக் டு ஜாயின் அவர் ஃபெலோஷிப் as a staff worker. That means without salary, without jewels, without marriage. If I want to get married, கல்யாணம் பண்ணிக்கணும்னா settle my life outside. கல்யாணம் பண்ணிக்காம ஊழியத்துக்கு இங்கே வந்தோம்னா ஒரு ஸ்டாஃப் ஒர்க்கர் அப்படி இருக்கவங்க தான் இப்போ நமக்கு குறைஞ்சது ஒரு 200க்குள்ள வெறும் லேடிஸ் மட்டும் இருக்காங்க. அம்மா காலத்தில் பாய்ஸும் கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. அந்த பிரதர்ஸ் வளர்ந்த இடம் தான் இப்போ இந்தியன் மிஷனரி சில்ட்ரன் ஃப்ரம் ஹிமாச்சலா டு கன்னியாகுமரி சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைங்க 40-42 வருஷமா அந்த பிரதர்ஸ் நம்ம பிரதர்ஸ் வளர்ந்த இடத்துல படிக்கிறாங்க. எல்லா பிரதர்ஸ் 1980க்கு அப்புறம் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கேம்பஸை இப்போ ஆக்கிபை பண்ணுறது நம்ம மிஷனரி பிள்ளைங்க. அவங்களுக்கு பெற்றோர் உண்டு. பெற்றோர் ஃபீஸ் கட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஹாஸ்டல் அவங்களுக்குள்ளே பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ஆடிட்டோரியம், சேப்பிள் எல்லாம் உண்டே இருக்கு. ஹாலிடேஸ்க்கு அவங்க பெற்றோர்கள் வீட்டுக்கு போவாங்க. இப்போ ஸ்கூல் தொடங்கிட்ட பிறகு திருப்பி இங்கே வருவாங்க. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டேன். நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் போவீங்க கேட்டீங்க. நம்ம ஐயா அவர்களுக்கும் எனக்கு உத்தரவு கொடுத்தவங்கள்ட்ட பேச வச்ச அவர்களுக்கும் நீங்கள் எல்லாருக்கும் அவங்களோட நன்றி சொல்லி நீங்கள் உள்ள வர்ற சமயத்தில் தயவு செய்து வாங்க. கொஞ்சம் நடக்க வேண்டி இருக்கும். வயசானவங்க நடக்க முடியாது. நடக்கக்கூடியவங்க இல்லை. மணிக்கூட தாண்டி நேரம் நம்ம ஏமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் அம்மாவுடைய பைபிள் பிளேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு புக் சொல்லணும்னா அம்மாவுடைய பயோகிராஃபி இங்கிலீஷோ தமிழோ இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு டைம் எப்படி இருக்குது. அங்கே வழியில் ஒரு கிளாக் டவர் இருக்கும் மணிக்கூண்டு. நீங்கள் இப்படி போகும்போது ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். திரும்பி நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளவு நேரம் நீங்கள் எடுத்தீங்களோ அது உங்கள் பாடு உங்கள் டைம். ஓகே, அதனால் உள்ளே வரும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவீங்களோ வந்து முதல்ல ஏமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏமி அம்மா வீட்டுக்குள்ள தரையில் அம்மா 20 வருஷம் படுத்த கட்டிலோட கால் தடம் இருக்கும். அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்குது. வரண்டால ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது. மாட்டு வந்து சக்கரம் எதுக்கு வச்சா ஐயா ஒன்று மாட்டு வந்து சக்கரம் இருக்குது. அதில் அதாவது அம்மா காலத்தில் ரொம்ப ஹை காஸ்ட் உயர்ந்த ஜாதி பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க வந்தவங்க. அப்போ அம்மா குழந்தைங்களோடு போது பிள்ளைகள்கிட்ட பெருக்கிற வேலை, கூட்டுற வேலை, கழுவுற வேலை, நான் அந்த வேலை போட மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், நான் உயர்ந்த ஜாதி பிள்ளைகள் இல்லை தாழ்ந்த வேலை அம்மாட்ட சொல்லுவாங்க. அந்த மாட்டு வண்டி சக்கரத்தில் அச்சு சென்டர் அது முடிஞ்சிட்டுன்னா உங்களுக்கு வண்டி ஓடாது. ஸோ சென்டர் இஸ் காட். அந்த போக்ஸ் எல்லாம் அந்த கம்பியெல்லாம் அந்த அச்சில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா. அதுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும். ஸோ வித் காட் வி ஆர் த பீப்புள் ஒர்க் டுகெதர் இன் திஸ் ஃபெலோஷிப். பிஹைண்ட் அந்த ஃப்ரேமில் நிறைய வேலைகள் இருக்கும். கிச்சன் வேலை, மங்களா வேலை, ஆஃபீஸ் வேலை, விவசாயம், தோட்டம், தொழில், மெடிக்கல் எல்லா வேலை வரும். இப்போ சக்கரம் சொல்லணும் போது கிச்சன் வேலை மேலே வரும், ஆஃபீஸ் வேலை கீழே போகுது, லாண்ட்ரி வேலை மேலே வரும், பங்களா வேலை கீழே போகும், எல்லா வேலை மேலேயும் கீழே வரும். அப்போ அச்சாக்கு இயேசு கிறிஸ்துவோடு
நம்ம செயல்படும் போது நீங்கள் பெரியவங்க நம்ம தாழ்ந்தவங்க, நீங்கள் உயர்ந்த ஜாதி நம்ம தாழ்ந்த சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் ஒன்று காட்டுறதுக்கு தான்மா அந்த சக்கரம் தாங்க வச்சுருக்காங்க. ஏழி அம்மா வீட்டுக்குள்ளே வரும்போது சின்ன இடமா இருக்கும், சன்னதி இல்லாமல் பொறுமையாக நீங்கள் வந்துட்டு கண்ணாடி கதவு எதையும் இடிக்காமல் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து நம்ம திரும்பி வருவோம். எப்போ வர சொல்கிறாங்களோ சாப்பிட்டுட்டு வரீங்களோ எப்போ வரீங்களோ தெரியல. அதனால் நீங்கள் உள்ளே வரும்போது தயவுசெய்து உங்கள் பொறுமையை காட்டுக்கோங்க. அங்கே இங்கே போட வேண்டாம், கூடை செய்து வந்துட்டு திருப்பி அமைதியாக வந்துடும். சரியா? தேங்க்யூ.